சிந்தனை தளம் நேயர்களுக்கு வணக்கம். போன மாதம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகி நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடின ஒரு மலையாள படம் தான் ஆஃபீஸர் ஆன் டியூட்டி. இப்போது இது நெட்ஃப்ளிக்ஸ்லையும் ரிலீஸ் ஆகி நல்ல ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸோட ட்ரெண்டிங்கில் இருக்குது இந்த படம். இது தமிழ் டப்பிங்லேயே இப்போது அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தினுடைய விமர்சனத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி இதனுடைய கேஸ்ட் அண்ட் க்ரூவை நம்ம குயிக்காக பார்த்துடலாம். இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் மார்டின் பரகத். இந்த படத்துக்கு கதையும் திரைக்கதையும் எழுதினவர் ஷாஹிர் கபீர். இவர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எடவீழ பூஞ்சிராங்கிற படத்தை டைரக்ட் பண்ணவர். இது போக நயா 2, ஜோசப்னு வெற்றிகரமான படத்துக்கும் இவர் தான் கதையும் திரைக்கதை. இந்த படத்துக்கு இயக்கம் அறிமுக இயக்குனரான ஜித்து அஷ்ரஃப். இந்த படத்தினுடைய லீட் ஆக்டர் குஞ்சக்கோ போபன், விஷாக் நாயர், பிரியா மணி ஜெகதீஷ். இந்த படத்தினுடைய கதைக்கரு என்னன்னா, 5 கல்லூரி இளைஞர்கள், அந்த 2 பேர் பொண்ணுங்க. இவங்க எல்லாருமே போதை பழக்கத்துக்கு அடிமையானவங்க. இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையோட விளைவாக ஒரு மறக்க முடியாத சம்பவம் இவங்க வாழ்க்கையில் ஏற்பட்டுடுது. இதுக்கு யார் யாரெல்லாம் துணையாக இருந்தாங்க, இல்லை இதுக்கு யாரெல்லாம் காரணமாக இருந்தாங்களோ அவங்கள பழி வாங்கணும்னு நினைக்கிறவங்க. ஜென்ரலாக போதைக்கு அடிமையானவங்க எந்த எல்லைக்கும் போவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆட்கள் தான் இவங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் கதையும் திரைக்கதையும் எழுதியிருக்காங்க. குஞ்சக்கோ போபன் ஹரிசங்கருங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. அவர் டெபுட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸாக இருந்து ஒரு வழக்கோட பிரச்சனையின் காரணமாக டீப்ரமோட் ஆகி சஸ்பெண்டில் இருக்கார். அதாவது இன்ஸ்பெக்டராக ஆகிட்டார். அவர் சஸ்பென்ஷன் முடிஞ்சு அன்றைக்கி தான் பணியில் ஜாயின் பண்ண போகிறார் இன்ஸ்பெக்டராக. அவர் பார்த்திங்கன்னா ஒரு கரடுமுரடான ஆள், எப்போ பார்த்தாலும் ஒரு கோவமாக இருக்கிற ஆள். அவர்கிட்ட ஈஸியாக பழக முடியாது. அவருக்கு சில பர்சனல் ப்ராப்ளமும் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு ஆள் அன்றைக்கி தான் ஜாயின் பண்ணுறாரு. அப்போ ஒரு கேஸ் வருது. ஒரு போலி நகையை அடகு வச்சுட்டார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபினான்ஸ் கம்பெனிக்காரங்க இன்னொருத்தரை கூட்டிகிட்டு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, இது என்னுடைய ஒரிஜினல் நகை தான், என் பொண்ணோட பிறந்தநாள் பரிசை நான் வாங்கி கொடுத்தது, ஸோ டேட்டில் ஸோ கடையில் ஒரு 2 சவரன் வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல, அது விசாரித்து பார்த்தா அது சரின்னு படுது. ஆனால் ஹீரோக்கு ஒரு பொறி தட்டுது, இல்லை இதுக்கு பின்னாடி ஒரு குற்ற பின்னணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரே டைரெக்டாக களத்தில் இறங்கி விசாரிக்கிறார். விசாரிக்கிறப்ப தான் கிணறு வெட்ட பூதம் கிளம்புன கதையாக அந்த செயின் மேலும் 2 செயினோட கொண்டு போய் லிங்க் ஆகுது மிஸ் ஆன கேஸில். அந்த கேஸ் என்ன ஆகுது அப்படின்னா, செக்ஷுவல் அப்யூஸ் மேட்டரில் கொண்டு போய் ஜாயின் பண்ணுது. பெங்களூரில் இருந்த ஒரு இன்ஸ்பெக்டரோட கொலைக்கு அது சம்மந்தப்படுத்துது. இது போக இதுக்கு பின்னணியாக ஒரு போதை ஆசாமியும் அவங்களோட கூட்டமும் இருக்குது அப்படின்னு இவர் கண்டுபிடிக்கிறார். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறது தாங்க கதை. இந்த படம் ஆரம்பத்துலேருந்து எண்டு வரை நல்ல பரபரப்பாக போயிட்டுருக்கோங்க. அதுவும் ஃபஸ்ட் ஹாஃப்லலாம் நமக்கு நல்ல ஸ்பேஸ் கொடுத்து அந்த கதையோடவே நம்மளை ட்ராவல் பண்ண வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட் ஹாஃபோட மிட்டில் ஒரு சீன் வரும். அதாவது 3வது செயின் பற்றின ஒரு லீடு கிடைக்கும். அதை ஹீரோக்கு சொல்ல வேணான்னு அவருடைய சீஃப் மறைப்பார். அந்த இடத்துலேருந்தே அப்படியே பர்னிங் ஸ்டார்ட் ஆகிடும். நல்லா போக ஆரம்பிச்சிடும். கதையோட வேகமும் எடுத்துடும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லாயிருக்கும். செகண்ட் ஹாஃப்லாம் நம்ம நினச்சே பார்க்க முடியாது. நல்ல கிரிப்பிங்காக எடுத்துன்னு போயிருப்பாங்க. நல்ல ஒரு பரபரப்பாக இருக்கும் இந்த படம். அதே மாதிரி ஸ்க்ரீன் பிளேல நல்ல ஒரு டீட்டெயிலிங் கொடுத்துருக்காங்க. மேக்கிங்லேயும் அது நல்லா தெரியுது. உதாரணத்துக்கு ஒரே ஒரு சீன் சொல்கிறேனே, ஸ்பாய்லர் ஆகிடக்கூடாதுங்கிறதுனால இந்த ஒரு சீன் மட்டும், ஒரு ஷாட் மட்டும் சொல்கிறேன். அவர் ஹீரோவுக்கு வந்து ஒரு 2 ஃபோன் இருக்கும். ஒன்று பர்சனல் ஃபோனு, அதை ஆரம்பத்திலே காட்டிடுவாங்க. அவங்க ஒய்ஃப் கால் பண்ணுற மாதிரியான ஒரு சீன் அதில் வரும். அவருடைய எஸ்பி ஃபோன் பண்ணுவார், அது வேற ஒரு ஃபோன். 2 ஃபோன் இருக்கும். ஆப்வியஸ்லி அஃபிஷியல் ஒன்று, பர்சனல் ஒன்று. ஒரு இடத்துல அந்த அஃபிஷியல் ஃபோனை வந்து க்ளோஸ்அப் ஷாட் காட்டுவாங்க. அதிலேருந்து அவர் வந்து மெசேஜ் பண்ணுற மாதிரியான, இல்லை கால் பண்ணுற மாதிரியான ஒரு காட்சி. அதில் கால் ஹிஸ்ட்ரியெல்லாம் காட்டுவாங்க. அந்த கேரளா போலீஸோட ஸ்குவாட் அவங்களோட குரூப் இருக்கும். அப்புறம் இன்னொருத்தரோட பேர் போட்டு அவர் ஸ்குவாட் அப்படின்னு போட்டு எல்லாமே இந்த அஃபிஷியல் பேர், அஃபிஷியல் நம்பர், அந்த குரூப்பு தான் இருக்கும். எங்கேயுமே ஒரு பர்சனல் நம்பருங்கிறது இருக்கவே இருக்காது. அவ்வளோ டீட்டெயிலிங்காக இருக்கும் படம். அப்போனா பார்த்துக்குங்க எந்த அளவுக்கு இவங்க கதையும் திரைக்கதையிலும் உழைச்சிருக்காங்க அப்படின்னு. மேக்கிங் பார்த்தீங்கன்னா, இது அறிமுக இயக்குனர் ஜித்து அஷ்ரஃப்னு சொன்னோம் இல்லையா, அறிமுகம் மாதிரியே தெரியாது. நல்ல ஒரு மேக்கிங்கு. ஏதோ ஆல்ரெடி அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது படம் எடுத்து, அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் இந்த படம் இருக்கும். அறிமுக இயக்குனர் மாதிரியே இருக்காது. எந்த இடத்துலையுமே ஒரு அமைச்சூர் மாதிரியான காட்சிகள் இருக்காது, தேவையில்லாத காட்சிகள் இருக்காது. அவர் ஸ்டேஜிங் பண்ண விதம்லாம் ரொம்ப நல்லா இருக்கும், ரசிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கதை திரைக்கதை இயக்கமில் இந்த படம் நல்லா இருக்குது. இந்த படம் டெக்னிக்கலாக நல்ல சவுண்டான படம். ரோபி வர்கீஸ் ராஜ் தான் சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. நல்லா பண்ணியிருக்காரு. எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு மிகையான லைட்டிங்கிறது இருக்காது. அதே மாதிரி அந்த ஜியாகிரஃபிக்கு ஏற்ற மாதிரி, ஆம்பியன்ஸுக்கு ஏற்ற மாதிரியே லைட்டிங் பண்ணியிருப்பார். எல்லாமே ரசிக்கிற மாதிரி தான் இருக்கும். சம்மன் சக்கோ நல்லா கட் பண்ணியிருக்காரு. நல்ல என்கேஜிங் கிரிப்பிங்காக இருக்குது படம் பார்த்தாலே தெரியும் எடிட்டரோட உழைப்பு பிரமாதமாக இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி மியூசிக் சொல்லணும், அடுத்து மிகப்பெரிய ப்ளஸ். எங்கேயுமே தோய்வில்லாத மியூசிக், எங்கேயுமே இறைச்சல் இல்லாத மியூசிக் ஜேக்ஸ் புஜாய் பண்ணியிருக்காரு.
இந்த த்ரில்லருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு மியூசிக் கொடுத்துருப்பாரு. சில இடங்களில் நமக்கு அப்படியே அந்த ஃபீல் கொடுத்துட்டே இருக்கும். அந்த த்ரில்லிங் நாமளும் அந்த படத்தோட பயணம் பண்ணுற மாதிரியே இருக்கும். இதெல்லாம் ரசிக்கிற மாதிரியே இருக்கும். சோஃபார் இந்த படத்தில் எல்லாமே பாசிட்டிவாக தாங்க இருக்குது. நெகட்டிவ்னு எனக்கு பெருசாக எதுவும் படலை. நடிகர்களுடைய நடிப்பும் கூட நல்லா நடிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு குஞ்சக்கோபவனுடைய நடிப்பெல்லாம் மிரட்டியிருக்காருன்னே சொல்லலாம். அதாவது ஹீரோ அப்படின்னா எப்படிங்க எழுதுவாங்க? அவருக்கு ஒரு பெரிய போலீஸ்காரனா ஒரு மசாலா கேரக்டர். அவர் என்ன பண்ணாலும் அவரை ஜெயிக்க முடியாது யாரும். அவர் ஹர்ட் பண்ணிக்கிட்டா தான் உண்டு அப்படிங்கிற மாதிரி தான் எழுதுவாங்க இல்லையா? இந்த படத்தில் இவர் கோவக்காராக காட்டுறாங்க, சிடுமூஞ்சித்தனமாக காட்டுறாங்க. அதெல்லாம் நல்லா வெளிப்படுத்தியிருக்காரு. ஒரு கட்டத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஹீரோ அவருடைய பர்சனல் ப்ராப்ளம்னால அவரால் முடியாமல் தவிப்பார். என்னடா இவன் போலீஸ்காரன் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். ஆனால் யதார்த்தம் அதுதானே. அது கரெக்டாக எழுதியிருப்பாங்க. இவரும் நல்லா நடிச்சிருப்பார். அதே மாதிரி பிரியாமணியுடைய நடிப்பு, அவங்களும் நல்லா நடிச்சிருக்காங்க. என்ன கேரக்டரோ அதை அழகாக வெளிப்படுத்தியிருக்காங்க. எங்கேயுமே மிகை கிடையாது. அதே மாதிரி ஜெகதீஷ் ஆகட்டும், அவருடைய சீனியர் ஆஃபீஸர் ஆகட்டும், எல்லாருமே அவருடைய பங்கு கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இதில் இன்னும் சில பேரை சொல்லணும். இந்த போதைப் பொருட்கள் ஆசாமியாக வர்றாங்களா 5 பேர், நல்லா பிரமாதப்படுத்தியிருக்காங்க. நல்ல சண்டை காட்சியெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. அதில் குறிப்பாக அந்த 2 பொண்ணுங்க நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸு. அப்புறம் விஷாக் நாயர், அவர் தான் மெயின் வில்லன், அவரும் மிரட்டியிருக்காரு. நல்ல நடிப்பு. அப்புறம் ஹீரோவுடைய 2வது குழந்தையாக ஒரு பொண்ணு வருவா, குட்டி பொண்ணு, அவளும் நல்லா பிரமாதப்படுத்தியிருக்கா. ஸோ நடிகர்களும் இங்கே எல்லாமே பாசிட்டிவாக தான் நடிச்சிருக்காங்க. யாருமே நெகட்டிவ் அவ்வளோதானா அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையவே கிடையாது. சோஃபார் இந்த படம் எல்லாமே ப்ளஸ்ஸாக தான் இருக்குது. மைனஸ் எங்கேயுமே படலை. ஆனால் எனக்கு ஒரு சின்ன உறுத்தல் என்னென்னா, மலையாள படங்களில் ஃபைட்டிங்லாம் பார்த்திங்கன்னா க்ளோஸ் டு ஒரு யதார்த்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப மிகைப்படுத்தி இருக்காது. ஆனால் இந்த படத்தில் செகண்ட் ஹாஃபில் வர 2 ஃபைட் சீன்ஸ் ஹீரோவை போட்டு அந்தளவுக்கு தாக்குறாங்க, ஏதோ வச்சு கிழிக்கிறாங்க. ஆனால் அவர் அதையும் மீறி எந்திரிச்சு சண்டை போகிறதெல்லாம் இருக்குது. அதுதான் சரி இவங்க கொஞ்சம் மசாலாத்தனத்துக்கு வந்துட்டாங்களோ அப்படின்னு ஒரு ஃபீல் கொடுக்க வைக்குது. மற்றபடி பெருசாக இந்த படத்தில் எந்த ஒரு குறையுமே கிடையாது. இந்த படத்து மூலமாக கேரக்டர் ஸ்கெட்ச் எப்படி டிசைன் பண்ணணுங்கிறது தெரிஞ்சுக்கலாம். குறிப்பாக சினிமா லவர், சினிமாவுக்கு வரணும், திரைக்கதையில் வரணும், ஃபிலிம் மேக்கிங்கில் வரணுங்கிறவங்க எப்படி கேரக்டர் ஸ்கெட்ச் பண்ணணுங்கிறது இது நல்லாவே சொல்லுது. உதாரணத்துக்கு ஹீரோ என்ன மாதிரியான கேரக்டர், அவனுடைய பிரச்சனைகள் என்ன, அவனுடைய மேனரிசம் இல்லை அவனுடைய பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கணுங்கிறது தெளிவாக எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் பிரியாமணி ஆகட்டும், ஜெகதீஷுங்கிறவரது ஆகட்டும், வில்லன்கள் ஆகட்டும், இவங்களுக்கு எல்லாமே அழகாக எழுதியிருப்பாங்க. எங்கேயுமே பிசுறு தட்டாது. அதே மாதிரி தான் பிரியாமணி அவங்க அப்பாவாரவர் நடக்க முடியாத ஒரு மாதிரி இருப்பார். அவருக்கு ஏன் கால் போச்சு, அதுக்கு முன்னாடி அவர் என்னவா இருந்தார், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கதையாக காட்ட மாட்டாங்க. ஆனால் ஒரு சின்ன ஷாட், அவர் வீட்டுக்குள்ளே வில்லன்கள் பூந்துருவாங்க, அப்போ ஒரு சம்பவம் பண்ணுவார். அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த பிரியாமணி அவரோட அப்பா என்னவா இருந்திருப்பார், அவருக்கு ஏன் கால் போச்சு, அவர் ஏன் இப்படி சம்பவம் பண்ணியிருக்காரு அப்படின்னு. ஸோ இதெல்லாம் ரசிக்கக்கூடிய காட்சிகள் அந்த சீனெல்லாம். இந்த படம் யூஏ சர்டிஃபிகேட் கொண்ட படம். ஸோ பேரண்ட்ஸ் கைடோடு நீங்கள் குழந்தைகளை காட்டுங்க. இந்த படத்தில் அதீத போதை பழக்கத்தை காட்டக்கூடிய காட்சிகள் இருக்குது. அதனால் அவங்க செய்யக்கூடிய கெட்ட காரியங்கள், சிலது செக்ஷுவல் காட்சிகள் இருந்தாலும் பெருசாக இருக்காது, காட்ட மாட்டாங்க. இருந்தாலும் சில சீன் லேப்டாப்பில் காட்டுவாங்க, அதை சென்சார் பண்ணி தான் காட்டியிருப்பாங்க. இருந்தாலும் அதெல்லாம் நீங்கள் குழந்தைங்களுக்கு காட்டணுமா அப்படிங்கிறது உங்களுடைய கால் தான். அது இல்லாமல் ரத்தம் தெரிக்கக்கூடிய சில சண்டை காட்சிகள் செகண்ட் ஹாஃபில் இருக்குது. ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுட்டு இந்த அதீத போதை பழக்கத்தை காட்டக்கூடிய காட்சிகள்லாம் இந்த படத்தில் இருக்கிறதுனால நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு காட்டணுமா வேணாமா அப்படிங்கிறது உங்களுடைய முடிவு தான். ஸோ நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சிந்தனை தளம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நன்றியுடன் ஹரிராவ்.